ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ கொஞ்சம் லாங் தான், ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய டேக்அவேஸ் உங்களுக்கு இருக்கும். இதில் நான் கோல்டோட ஹிஸ்ட்ரி என்ன, கோல்டு எதனால் இவ்வளோ ஹை வேல்யூவில் இருக்குது, கேரட் ஸ்கேல்னா என்ன, 22 கேரட்னா என்ன, 24 கேரட்னா என்ன, கவர்மெண்ட் கோல்டை வச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஜென்ரலாக கோல்டு இன்வெஸ்டிங்கில் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்ன, அதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ் என்னென்ன, கோல்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது வர டாக்ஸஸ் என்ன, அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் கோல்டு என்ன அப்படிங்கிற மாதிரி மல்டிபிள் டாபிக்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சில டாபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் கீழே எந்தெந்த டாபிக்கு எந்தெந்த டைம் ஸ்டாப்பில் ஆரம்பிக்குதுங்கிறத கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக அங்கே நீங்கள் ஜம்ப் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. பட் ட்ரை டு வாட்ச் அண்ட் ட்ரை டு கெட் a lot of takeaways from this video. Let's go into the video. In the year 1971, Richard Nixon, who was then President of the United States of America, gave up the gold standard. After that, gold was hardly considered to be a serious financial asset. நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கோல்டு 24 கேரட் கிட்டத்தட்ட 9,750 ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்கு. அண்ட் லாஸ்ட் வீக் கிட்டத்தட்ட 10,000 ரூபா ஃபார் அ கிராம் ஆஃப் 24 கேரட் கோல்டு தாண்டிச்சு. இவ்வளோ ஹையா கோல்டு பிரைசஸ் போயிட்டு இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, ஜென்ரலாக கோல்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன தப்பு பண்றாங்க அண்ட் இந்த தப்பை எப்படிலாம் நம்ம சரி செஞ்சுக்க முடியுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி இந்த சேனலில் நிறையா எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஸ் அண்ட் a lot about ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டிங் பற்றி நான் இனிமேல் பேச போகிறேன். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அலுமினியம், நிக்கல், காப்பர், ஸ்டீல்னு எவ்வளவோ மெட்டல்ஸ் வந்தோம். கோல்டுக்கே இவ்வளோ ஹை வேல்யூ இருக்குது. அதுக்கான மேஜர் ரீசன் இதெல்லாம் தான். கோல்டு இஸ் ஒன் ஆஃப் த ரேர் மெட்டல். அது வந்து இருக்கிறதுலே ரேரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆனால் இட் இஸ் ரேர் எனஃப் டு கீப் அப் வித் த சப்ளை அண்ட் டிமாண்ட். அதாவது அதோட சப்ளை எப்பயுமே கம்மியாக தான் இருந்திருக்கு, அதோட டிமாண்ட் எப்பயுமே ரொம்ப ஹையாக இருந்திருக்கு. அண்ட் கோல்டு இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கரோஷன் ஃப்ரீ, அதாவது துரு பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் அதுக்கு வந்து பெருசாக டேமேஜஸ் எதுவுமே நடக்காது. அண்ட் இட் இஸ் அ எக்ஸ்ட்ரீம்லி லெஸ் ரியாக்டிவ் மெட்டல். ஸோ நீங்கள் ஒரு 100 வருஷம் 1000 வருஷம் வச்சிங்கன்னா கூட கோல்டுக்கு பெருசாக டேமேஜஸ் எதுவுமே வராது. அண்ட் மேன்கைண்டுக்கே ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் இன்வென்ஷன்ஸ் வாஸ் கோல்டு. நீங்கள் ராஜா காலத்துலேன்னு பார்த்தீங்கன்னாலும் எல்லாத்துலேயுமே பொற்காசுகள் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் விட இந்தியர்கள்லையும் தமிழர்கள்லையும் இது ஒரு பண்பாட்டிலையும் கலாச்சாரத்துலையுமே ஊறி போன ஒரு மெட்டல். நீங்கள் ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து காது குத்துறதுலேருந்து சடங்கு செய்யறதுலேருந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு தான் மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் தான் அக்ஷய திருத்தியன்னு ஒரு பண்டிகை வச்சு கோல்டு வாங்குறதுக்குனே ஒரு தனி நாளும் மேஜராக வச்சுருக்கோம். இந்த அக்ஷய திருத்தி வந்து எல்லாரும் பயப்பட்டாங்க, தங்க வேலை மேலே போயிட்டே இருக்கு, சேல்ஸ் நடக்குமா நடக்காதான்னு. அதுவும் ஏப்ரல் 30 2025 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 கோடிக்கு அன்னைக்கு மட்டும் கோல்டு சேல் ஆயிருக்கு. அண்ட் இந்த ட்ரெடிஷன்லாம் வெறும் மக்களோட வீட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்தியாங்கிற நாட்டுக்கே இந்த ட்ரெடிஷனும் இருக்குது. இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸில் கிட்டத்தட்ட 11% மேலே கோல்டு தான் இருக்குது. இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 879 டன் ஆஃப் கோல்டு நம்மளோட ரிசர்வ்ஸ்ல இருக்கு. Gold constituted only 6% of the reserves of the central banks of the world. In the year 2024, it is up to 11%. எப்பயுமே இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இந்த அளவு கோல்டு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இட் வாஸ் ஜஸ்ட் 9.3% லாஸ்ட் இயர். அண்ட் 2021ல இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ஜஸ்ட் 5% தான் இருந்துச்சு கம்பேர்ட் டு 11+% திஸ் இயர். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளோட வீடு மாதிரியே நம்மளோட நாடும் கோல்டு வாங்கி சேமிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, நம்ம கிட்ட காசு இல்லை அப்படின்னா என்ன செய்வோம், நம்ம போய் கோல்டு அடமானம் வைப்போம்ல. அதையே இந்தியன் கவர்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நம்ப முடியுமா? 1990ல இந்தியா ஹேட் அன் எக்ஸ்ட்ரீம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். அப்போ இருந்த இந்தியாவோட கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் ஸ்காட்லாந்து கிட்ட கொண்டு போய் தங்கத்தை அடமானம் வச்சாங்க. கிட்டத்தட்ட 46,000 கிலோ தங்கத்தை ஃப்ளைட்ஸில் எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சு கிட்டத்தட்ட $400 மில்லியன் நம்ம கடன் வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க. இதுக்கு மேலே கவர்மெண்ட்டே கோல்டை எவ்வளோ பெரிய அசட்டாக பார்க்குறாங்கிறதுக்கு வேற ஏதாவது எக்ஸாம்பிள் தேவைப்படுதா? The Reserve Bank also is buying gold to make sure that it has adequate reserves. நம்ம இந்தியன்ஸ் ஜென்ரலாக கோல்டு ஆர்னமெண்ட்ஸாக வாங்கி சேமித்து வச்சது தான் இன்னி வரைக்கும் அதிகம். இந்த மாதிரி நம்ம கோல்டு வாங்கும்போது 2 வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து 22 கேரட், ஒன்று வந்து 24 கேரட். கேரட்டுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. கோல்டு எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் கேரட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து 99.9% பியூராக இருந்தால் அதுக்கு பேர் 24 கேரட். அண்ட் 91.6% பியூராக இருந்தால் அதுக்கு பேர் 22 கேரட். ஜென்ரலாக இந்த 916 ஹால்மார்க் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ஒன்றும் இல்லை, 91.6% பியூர்னஸ் தான் 916 ஹால்மார்க்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஜென்ரலாக வாங்குற எல்லா ஆர்னமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா 22 கேரட் கோல்டு தான். அப்போ இந்த மிச்ச 8.4% என்ன இருக்குது? காப்பர், நிக்கல், அலுமினியம், பலாடியம் இந்த மாதிரி நிறைய மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க.
கோல்டு இஸ் ஜென்ரலி அ வெரி சாஃப்ட் மெட்டல். அதை வந்து நம்மளால நினைச்ச ஷேப்புக்கு கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதனால தான் பாத்தீங்கன்னா நம்ம மிச்ச மெட்டல் சச் அஸ் காப்பர், பலாடியம் இதெல்லாம் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை கொடுத்து நம்ம வந்து தோடாவோ செயினாவோ உடியானாவோ மாத்துறோம். தமிழ்நாட்டுல ஜென்ரலாவே கோல்டு வந்து ஒரு ரொம்ப சென்டிமெண்டான விஷயமா பார்க்கப்படுது. ஷோக்காக தங்க நகை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, நேத்து வாங்கினது. எவ்வளவு? 8.5 சவரன். இதெல்லாம் நீங்களாச்சும் கேளுங்க. ஸோ நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு ஷாக்காக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நகையாக வாங்கி போடுறது இஸ் ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஆமாங்க, கோல்டை வந்து கண்டிப்பாக ஆர்னமெண்ட்டாக வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வைக்கவே கூடாது. நான் ஆர்னமெண்ட்ஸே வாங்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்லவே மாட்டேன். ஆர்னமெண்ட்ஸ் கண்டிப்பாக வாங்கலாம், ஆனால் அது வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கக்கூடாது. நான் கோல்டில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஆர்னமெண்ட்ஸாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு அது ப்ராஃபிட்ஸும் தராது. உங்களுக்கு அதில் வந்துட்டு சில பல நஷ்டங்களும் நிறையா இருக்குது. அது என்னென்னங்கிறத நான் பொறுமையாக சொல்கிறேன். முதல்ல நீங்கள் இப்போ ஒரு கடையில் போய் ஒரு ஆர்னமெண்ட்ஸ் வாங்குறீங்க, ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆர்னமெண்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனலாக ப்ரைஸ் உங்களுக்கு எவ்வளோ வரும்? அதில் வந்து ஒரு 12% 25% வரைக்கும் செய்கூலி சேதாரம்னு ஒன்று போடுவாங்க. அதுக்கு மேலே ஒரு 3% ஜிஎஸ்டி வேற வரும். ஸோ 1 லட்ச ரூபாய்க்கான கோல்டுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,25,000 1,30,000 ரூபா வரைக்கும் நீங்கள் பே பண்ணுவீங்க. நீங்கள் அந்த கடையை விட்டு பே பண்ணிட்டு வெளியில் வந்துட்டு இமீடியட்டாக ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போய் விற்றீங்கன்னா உங்களுக்கு என்ன பைசா கிடைக்கும் தெரியுமா? வெறும் 98,000 99,000 மட்டும்தான் கிடைக்கும். ஆமாம், அந்த செய்கூலி சேதாரம்ங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட் லாஸ். ஸோ நீங்கள் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டிங்கன்னா வித்தின் அ மினிட் யூ ஆர் லூசிங் சம்வேர் அரௌண்ட் 20%. ஸோ நீங்கள் அந்த திரும்ப நீங்கள் வாங்கின விலைக்கே உங்கள் கோல்டு வரணும்னா மினிமம் 20% கோல்டு மேலே போனால் மட்டும்தான் உங்களுக்கு பிரேக் ஈவனே கிடைக்கும். அதுக்கு மேலே வர்றதா உங்களுக்கு லாபம். அது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நஷ்டம் தான். நான் ட்விட்டரில் ஒரு சின்ன போல் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 95 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் நிஜமாவே கோல்டில் ஆர்னமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 66%, அதாவது 2/3 ஆஃப் பீப்புள் செட் எஸ். நான் இப்போ போன ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நீங்கள் இன்னும் நிஜமாவே கோல்டில் ஆர்னமெண்ட்ஸாக இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா கண்டினியூ பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் நான் எந்தெந்த வழியிலலாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத கரெக்டாக சொல்கிறேன். சரிப்பா, கோல்டில் ஆர்னமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். நான் அப்போ கோல்டு பார்ஸாவோ கோல்டு காயினாவோ வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கலாம். கோல்டு காயின்ஸ் ஆர் ஜென்ரலி அவைலபிள் இன் 22 as well as 24 கேரட். அதில் வந்து 3% வந்து அடிஷ்னலாக ஜிஎஸ்டி ஆட் பண்ணுவாங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு அடிஷ்னலாக வரும். செய்கூலி சேதாரம் பெருசாக எதுவுமே வராது. ஆனால் ஆர்னமெண்ட்ஸில் இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கோல்டு காயின்ஸ் அண்ட் பார்ஸ்லையும் இருக்குது. அதுக்கான ஸ்டோரேஜ் காஸ்ட். நம்மளால் நிறைய கோல்டு காயின்ஸ் அண்ட் கோல்டு பார்ஸை வந்து வீட்டில் வச்சுட்டு இருக்க முடியாது, திருட்டு போயிடுவோங்கிற ஒரு பெரிய பயம் இருக்குது. அதுக்காக நீங்கள் தனியாக ஒரு பேங்க்கில் லாக்கர் ஓப்பன் பண்ணி அதுக்கான சேஃப்டியோட நீங்கள் அதுக்குள்ளே வச்சுருக்கிறது தான் ரொம்ப சேஃபான மெத்தட். அண்ட் அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆக போகுது. அது ஓகேவாங்கிறத திங்க் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. இந்த லிமிடேஷன்ஸ்லாம் இல்லாமல் கோல்டு வாங்க வழி இருக்கு. அதோட முதல் வழி தான் டிஜிட்டல் கோல்டு. நம்ம கிட்ட அப்பப்போ காசு இருக்கும்போது நம்ம இந்த டிஜிட்டல் கோல்டை ஆப்ஸில் வாங்கி போட்டுக்கலாம். அண்ட் மினிமம் 10 ரூபாலேருந்து இந்த ஆப்ஸ் வந்து கோல்டு வாங்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நம்ம ஜென்ரலாக யூபிஐக்கு யூஸ் பண்ணுற ஃபோன்பே, பேடிஎம்லாம் கூட நம்மளால டிஜிட்டல் கோல்டு வாங்கி போட்டுக்க முடியும். இதோட மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம காசு போட போட அதுக்கு தேவையான அளவுக்கு தங்கம் அவங்க வாங்கி அவங்களே ஒரு ஃப்ரீயான லாக்கர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு எப்போ தேவையோ நம்ம வந்து டெலிவரி வாங்கிக்கலாம். இந்த டெலிவரிக்கு மட்டும் கொஞ்சம் அடிஷனல் காஸ்ட் ஆகும். ஆனால் இந்த லாக்கர் அப்சல்யூட்லி ஃப்ரீ. அண்ட் மினிமம் ஆஃப் 0.5 கிராம்ஸ் இருந்தால் இவங்க வந்து டெலிவரி பண்ணுறாங்க. உங்களுக்கு இதை டெலிவரி வாங்க வேணாம், நான் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன்லேயே விற்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் டிஜிட்டல்லேயே வாங்கி விலை நல்லா மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணுனாலும் அதை விற்றுக்கலாம். வித்தின் ஃபியூ ஹார்ஸ்லேருந்து ஒரு நாளைக்குள்ள உங்கள் அக்கௌண்ட்டில் திரும்ப காசு வந்துடும். டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் சொல்லாத பெரிய உண்மை இதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் கோல்டு டிஜிட்டலாக வாங்குறதுக்கான ப்ரைஸ் 9,642, ஆனால் விற்கிறதுக்கான ப்ரைஸ் 9,259. கிட்டத்தட்ட 400 ரூபா வித்தியாசம் வருது, விச் இஸ் சம்வேர் க்ளோஸ் டு 4 to 5% ஸ்ப்ரெட். ஸோ நீங்கள் வாங்கிட்டு உடனே விற்றீங்கன்னா இங்கேயும் கிட்டத்தட்ட 4லேருந்து 5% உங்களுக்கு லாஸ் ஆகுது. அதை கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெண்டாவது வழி கோல்டு இடிஎஃப்ஸ். இடிஎஃப்னா என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். நீங்கள் இதில் கோல்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். அண்ட் இந்த டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய லோ காஸ்ட் ப்ரோக்கரேஜஸ் இருக்குது. ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ், க்ரோங்கிற மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் எதிலையாவது ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் போயிட்டு கோல்டு வாங்க முடியும். ஆனால் இந்த இடிஎஃப்ஸ்க்கும் டிஜிட்டல் கோல்டுக்கும் மேஜர் வித்தியாசம் என்னன்னா, நீங்கள் டிஜிட்டல் கோல்டில் மினிமம் 10 ரூபா 20 ரூபா கூட வாங்க முடியும். இந்த இடிஎஃப்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வேல்யூ வச்சுருப்பாங்க. கோல்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்ரிடே ஏறி இறங்கிறதுக்கான ஒரு வேல்யூ இருக்கும் அந்த ஸ்கிரிப்டோடது. அதோட மல்டிபிள்ஸில் மட்டும் தான் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்ட் பீஸ்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னு வைங்களேன். அது வந்து 100 rupees இருந்துச்சுன்னா
நீங்கள் வந்து 100, 200, 300ங்கிற மாதிரி மல்டிபிள்ஸில் மட்டும் தான் வாங்க முடியும். ஆனால் ETFs ஆர் ஆல்சோ பேக் பை கோல்டு. ஸோ நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் தங்கத்தை வாங்கி வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு நாளும் கோல்டோட ஏற்றம் இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிற கோல்ட் பீஸோட ப்ரைஸும் இந்த கோல்ட் ஸ்கிரிப்ட்ஸோட ப்ரைஸும் ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறி இறக்கிட்டு இருக்கும். ஸோ தங்கம் நல்லா மேலே போச்சுன்னா நீங்கள் வாங்கியிருக்கிற இந்த ETFோட ப்ரைஸும் நல்லா மேலே போகும். தங்கம் கீழே வந்துச்சுன்னா இந்த ETFஸோட ப்ரைஸும் கீழே வரும். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண மூணாவது வழி கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்ட் பேஸ்ட் அசட்ஸ்லையும் கோல்ட் மைனிங் கம்பெனிஸ்லையும் நிறையா போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா NAV அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவோட மல்டிபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு யூனிட்ஸ் அலோகேட் ஆகும். ஒரு கோல்ட் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டோட NAV 150 rupees அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் 1500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 யூனிட்ஸ் ஆஃப் தட் மியூச்சுவல் ஃபண்ட் கிடைக்கும். இதுலேயும் ETFs மாதிரியே கோல்டோட விலையோ அந்த கோல்ட் பேஸ்ட் அசட்ஸ் ஆர் த கம்பெனிஸோட வேல்யூ மேலே ஏற உங்களுக்கு வர ப்ராஃபிட்ஸும் நல்லா மேலே போகும். இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா க்ரோ ஆர் ஜீரோதா மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் ஈஸியாக ஒரு லாகின் கிரியேட் பண்ணி நீங்கள் உங்களோட காசை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 4வது ஒரு வழி இருந்துச்சு. இட் இஸ் கால்ட் சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ். ஆனால் அதை 2024ஓட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது 2015ல். இதில் வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்து பை த எண்ட் ஆஃப் 8 years அது என்ன கோல்ட் ப்ரைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பேப்பர் கோல்டாக கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு வந்து நெட் இம்போர்ட்டர். ஸோ இந்தியா லூசஸ் அ லாட் ஆஃப் மணி பேஸ்ட் ஆன் தீஸ் இம்போர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் குறைக்கணுங்கிறதுக்காக தான் பாண்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. கோல்டு இன்வெஸ்டிங்கில் இவ்வளோ வழி இருக்குது. ஆனால் இதை நிஜமாவே எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா? இப்போ இதில் என்ன ட்ரெண்டு? நான் பார்க்குறவெல்லாம் இன்னும் நிறைய பேர் வந்து கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் தான் வாங்கி போட்டிருக்கான்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. 2019ல் பார்த்தீங்கன்னா 544 tons ஆஃப் கோல்டு ஜுவல்லரி பண்ணியிருக்காங்க. இதே 2020ல் பார்த்தீங்கன்னா கோவிட்னால குறைஞ்சு 315.7 tons ஆஃப் ஜுவல்லரியாக மாறி இருக்கு. அதே 2021ல் டிமாண்ட் திரும்ப அதிகரித்து 611 tons ஆயிருக்கு. இதுவே 2022, 23 and 24 பார்த்தீங்கன்னா 774, 562 and 563 tons ஆகி இப்போ கிட்டத்தட்ட ஸ்டெபிலைஸ் ஆகி கடைசி 2-3 வருஷத்துல அப்படியே நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. ETFs பத்தி பார்த்தோம்னா 2022ல கூட வெறும் 460 crores தான் வந்து இன்ஃப்ளோவா இருந்துச்சு. அதே 2023ல 3000 crores அண்ட் இன் 2024 பார்த்தீங்கன்னா 9000+ crores வந்து இன்ஃப்ளோவா இருந்திருக்கு. வெறும் 2 வருஷத்துல கோல்டு ETFஸோட இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 20 times ஹையா இருக்கு. அதாவது ஜுவல்லரியோட டிமாண்ட் கான்ஸ்டன்டா மாறி இருக்கு. ETFs வருது 20 டைம் வெறும் 2 வருஷத்துல மேல போயிருக்கு. கோல்டு இன்வெஸ்டிங்ல இருக்கிற மவுஸ் குறையவே இல்லை. அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற மெத்தடாலஜி தான் மாறி இருக்கு. The demand for gold in India has not come down, on the contrary, it's going up. ஆர்னமெண்ட்ஸ்ல ஏறிக்கிட்டே போயிட்டு இருந்த டிமாண்ட் ஓரளவுக்கு பிளாட்டுவா ரீச் ஆகி இப்போ ETFsல எல்லாரும் ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் இட் ஹாஸ் ஆப்வியஸ் அட்வான்டேஜஸ். ஸோ இந்தியன்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றதுல கோல்டுல எஸ்பெஷலி ETF சைட் மூவ் ஆயிட்டாங்க. நீங்க மாற போறீங்களா? மறக்காம இதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி கோல்டு இன்வெஸ்டிங்ல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். கோல்டு இன்வெஸ்டிங் பத்தி பேசுற நிறைய பேர் அதுல இன்வால்வ் ஆயிருக்கிற டாக்ஸஸ் பத்தி யாரும் பேசுறதே இல்லை. அப்படியே பேசினாலும் வாங்கும் போது இருக்கிற 3% GST பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. ஆனா விற்கும் போது கோல்டுக்கு டாக்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அஸ் வெல் அஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் நீங்க எந்த வழியில கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கனாலும் உங்களுக்கு அப்ளிகபிளா இருக்கும். பிசிக்கல் கோல்டு வாங்கியிருந்தீங்கனாலும் இல்ல டிஜிட்டல் கோல்டு, அதாவது நான் சொன்ன முதல்ல UPI பேஸ்ல நீங்க வாங்கலாம்னு சொன்னீங்கல்ல, அதுக்கும் பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்குள்ள வித்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ப்ராஃபிட்ஸ்ல நீங்க ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கட்டணும். 3 வருஷத்துக்கு மேல போச்சுன்னா நீங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கட்டணும். அதுவே நீங்க வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல கோல்டு ETFஸ்லயோ காசு போட்டீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ள வித்தீங்கன்னா மட்டும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினும், 1 வருஷத்துக்கு அப்புறம் வித்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினும் கட்டணும். சரி, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் சொல்லிட்டீங்க. எவ்வளவு பர்சன்டேஜஸ் இதுல? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இஸ் 12.5%. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் உங்களோட சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நீங்க ஆல்ரெடி 30% டாக்ஸ் பிராக்கெட்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதுல வர ப்ராஃபிட்டுக்கும் நீங்க 30% கட்டணும். இல்ல நீங்க 10% பிராக்கெட்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இதுல வர ப்ராஃபிட்ஸ்க்கும் நீங்க வந்து 10% கட்டணும். ஓகேப்பா, எனக்கு இதுல ப்ராஃபிட்டே கிடைக்கல, நான் லாஸ் ஆயிடுச்சு, இதை நான் எப்படி கவர்மெண்ட்டுக்கு கனெக்ட் காமிக்கிறேன்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாசஸ் வந்துச்சுன்னா, பீட் பிசிக்கல் as well as digital or even the mutual funds, உங்களுக்கு எதுலயாவது கோல்டுல லாசஸ் வந்துச்சுன்னா நீங்க அதை ஃபைல் பண்ணி 8 இயர்ஸ்க்கு நீங்க அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும் டு ஆஃப்செட் அகைன்ஸ்ட் தி சேம் கேபிட்டல் கெயின். ஃபைனலா ஒரு கேள்வி, கோல்டோட வேல்யூ கடைசி 5 வருஷத்துல மட்டும் டபுள் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா, இல்ல கொஞ்சம் வருஷத்துக்கு கோல்டு அப்படியே இருக்க போதா, இல்ல கோல்டோட பிரைஸ் கிராஷ் ஆக போதா? இது எதுக்குமே யாருக்குமே டெஃபினட்டிவான பதில் தெரியாது. ஆனா இதுக்கான பேசிக் அனாலிசிஸ் வேணும்னா சொல்லுங்க, நான் அதோட தனி வீடியோவா போடுறேன்.
எப்பெல்லாம் நிஃப்டி மேலே போயிருக்கோ அப்பெல்லாம் கோல்டு கீழே வருதுங்கிற மாதிரி ஆர் எப்பெல்லாம் நிஃப்டி கீழே இருக்கிறதோ கோல்டு மேலே போகுதுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் எக்ஸாக்ட்லி கரெக்ட் கிடையாது. அதை பத்தி வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் அதுக்கு ஒரு தனி வீடியோவா போடுறேன். நம்ம 5 வருஷமா எடுத்துக்கிட்டோம்னா there have been multiple places where gold has given zero returns or இதே 5 வருஷமா எடுக்கும்போது நிறைய டைம் கோல்டு டபுள் ஆகும் ஆயிருக்கு. ஸோ அடுத்த 5 வருஷம் என்ன ஆகும், அடுத்த 10 வருஷம் என்ன ஆகுங்கிறது டெஃபினட்டா நம்மளால கணிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா ஆஸ் அ தம் ரூல் நான் என்னோட போர்ட்ஃபோலியோல 15% வந்து கோல்டு எப்பயுமே மெயின்டைன் பண்ணிட்டே வருவேன். எப்பப்பெல்லாம் கோல்டோட பிரைஸ் ரொம்ப அதிகமாகுதோ கொஞ்சம் கொஞ்சமா வித்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஈக்விட்டி கொஞ்சம் ஹையா போட்டுப்பேன். ஈக்விட்டியில ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா கோல்டு இன்னும் கொஞ்சம் நான் அதிகமா வாங்குவேன். இந்த மாதிரி தான் நான் என்னோட இன்வெஸ்டிங்ல நான் வந்து ஃபாலோ பண்றேன். நீங்க என்ன மாதிரி ஃபாலோ பண்றீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு கோல்டை பத்தி நிறைய ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இன்வெஸ்டிங் பத்தி கோல்ட்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்றேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்க போது அதெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, and I'll see you all in the next video. Thanks a lot and have a wonderful day. Bye bye.